யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஆச்சரிய தாக்குதல்களை ஆரம்பித்த ஈரான். இது ஈரானினுடைய போர் முழக்கம். இனி ஆட்டமே வேறு மாதிரி தான் இருக்க போகின்றது. இந்த யுத்த களத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்தில் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்ட அடிமை சவுதி அரேபியாவும், ஈராக்கை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவும், அமெரிக்காவும், சவுதி அரேபியாவை புழக்கப் போகும் போராளிகளும், பற்றி எரியும் சவுதி அரேபியாவின் எண்ணெய் கப்பல்களும், சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய துருக்கியின் ட்ரோன்களும், யமன் ஹவுதிகளின் அதிரடியும். தைரியம் இருந்தால் ஈரானினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்தி பாருங்கள். எந்த ஒரு நாட்டுக்காவது தைரியம் இருந்தால் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் இருந்து இழப்பீடை பெற்று பாருங்கள். டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான சந்திப்பும், சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் நெட்டன்யாகுவும், அடுத்த கட்ட நகர்வுகளும், குட்டி அடிமையின் போர் பயிற்சிகளும், உக்ரைனுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் ஈரானும், கெஞ்சும் உக்ரைனிய வெளியுறவுத்துறை அமைச்சரும். உக்ரைனின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை தொடர்ச்சியாக வெளியிட்டிருந்தார். நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் ஈரானிய தலைமைகளும் உக்ரைனுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம் என அறிவித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து வருகின்ற நாட்களுக்குள்ளே ஈரான் உக்ரைனில் இருக்கக்கூடிய கடற்படை தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும், ஈரானிய கப்பலை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொள்வதற்காக உக்ரைனிய இராணுவத்தினர் பயன்படுத்திய தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும், கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கு ஈரான் திட்டமிட்டிருப்பதாகவும் உக்ரைனிய உளவுத்துறையினர் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். குறித்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொள்வதற்காக பயன்படுத்திய தளத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது என்கின்ற உளவு தகவல்களை உக்ரைனிய உளவுத்துறையினர் உக்ரைனிய இராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் சமர்ப்பித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு உக்ரைனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சிக்கு தொலைபேசி மூலம் அழைப்பொன்றினை ஏற்படுத்தியிருந்தார். இதன்போது குறித்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்காக நாங்கள் மன்னிப்பை கோருகின்றோம். நாங்கள் வேண்டுமென்றே குறித்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. இந்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான மிக முக்கியமான காரணமே ரஷ்யா தான். இதனால் தற்போதைய நிலைமையில் பதற்றத்தை யாரும் அதிகரிக்க தேவையில்லை. நாங்கள் பதற்றத்தை அதிகரிக்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதலை மேற்கொள்ளவில்லை. இதனால் உக்ரைனுக்கான பதிலடிகளையும் வழங்க வேண்டாம் என உக்ரைனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தொலைபேசியில் குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஈரானிய கப்பல் மீதான தாக்குதல் தற்செயலான தாக்குதல் என்றும், நாங்கள் விரிவாக்கத்தை விரும்பவில்லை என்றும் உக்ரைனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எனக்கு தொலைபேசி மூலமாக தெரிவித்தார். ஈரானும் பதற்றத்தை அதிகரிக்க விரும்பவில்லை. ஆனால் எங்களுடைய குடிமக்கள் மற்றும் எங்களுடைய நலன்களுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதனால் இந்த தாக்குதலுக்கான இழப்புகள் ஈடு செய்யப்பட வேண்டும் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் குறித்த பதிவிலே தெரிவித்துள்ளார். அதாவது இந்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்காக உக்ரைன் நஷ்டஈட்டை வழங்க வேண்டும் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்த பதில்கள் மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கத்தின் பதில்களாகும். ஈரானிய இராணுவத்தினதும் IRGC தளபதிகளதும் பதில் இதுவல்ல. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறான கருத்துக்களை பதிவிட்டிருந்தாலும் ஈரானிய இராணுவ தளபதிகள் உக்ரைனுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை வழங்குவதாகவே அறிவித்துள்ளார்கள். மேலும் பதற்றத்தை தணிக்கும் நோக்கத்தோடும் பேச்சுவார்த்தைகளை விரிவுபடுத்தும் நோக்கத்தோடும் மசூத் பெதஷ்கியானுடைய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு வேலை திட்டமும் இதற்கு பிறகு களத்திலே எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. எனவே இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் ஈரான் உக்ரைனிய தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை வீரியமாக மேற்கொள்ளும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானிய இராணுவத்தினர் உக்ரைனுக்கான பதிலடி தாக்குதல்களை நிச்சயமாக வழங்குவார்கள் என ஈரானிய இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து நேற்றைய தினம் இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. நேற்று அதிகாலையிலேயே இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் மிக முக்கியமான 2 உளவாளிகளை ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினர் தூக்கிலிட்டார்கள். கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களோடு இந்த 2 உளவாளிகளும் முழுமையாக தொடர்பு பட்டுள்ளார்கள். 2 ஈரானிய போலீஸ் அதிகாரிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை படுகொலை செய்துள்ளார்கள். இதற்கமைவாகவே நேற்று அதிகாலை இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நேற்று அதிகாலை இஸ்ஃபஹான் சிறைச்சாலைக்கு முன்னால் இவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றும்
நடைபெற்றும் சந்தர்ப்பத்தில் குறித்த சிறைச்சாலைக்கு முன்னால் அதிகளவான நபர்கள் ஒன்று திரண்டிருந்தார்கள். கடந்த மார்ச் மாதம் வன்முறை போராட்டங்களில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகமானோரை ஒன்று திரண்டிருந்தார்கள். குறித்த 2 நபர்களுக்கு எதிரான மரண தண்டனை நிறைவேற்றப்படக்கூடாது என்பதற்காகவே இவர்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய இராணுவத்தினர் அதிரடியாக களமிறக்கப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்களும் போராட்டக்காரர்களும் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டார்கள். மேலும் இஸ்ஃபஹான் சிறைச்சாலையில் அவர்களுக்கான மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது. அத்தோடு கடந்த 2 வாரமாக ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் நீதித்துறையினரும் அதிகளவான நபர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றி வருகின்றார்கள். கடந்த 40 நாள் போரின் போது வன்முறை சம்பவங்களோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட உளவாளிகளாக செயற்பட்ட முக்கியமான நபர்கள் அனைவரையும் தற்போது ஈரான் முழுமையாக தூக்கிலிட்டு வருகின்றது. அடுத்து ஈரானிய ஊடகங்கள் வாயிலாக ஈரான் முழுவதும் வாக்கெடுப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது. கடந்த 1 வாரமாக குறித்த வாக்கெடுப்பு ஆன்லைன் மூலமாக நடைபெற்றிருந்தது. மேலும் இந்த வாக்கெடுப்பிலே அதிகளவான ஈரானிய மக்கள் ஆன்லைன் மூலமாக பங்கு பெற்றிருந்தார்கள். அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி சுங்க கட்டணத்தை அறவிடுவதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அமெரிக்காவோடு முழுநீள போர் ஏற்பட்டாலும் நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி சுங்க கட்டணத்தினை அறவிட வேண்டுமா? இதன் மூலமாக ஈரானினுடைய பொருளாதாரத்திற்கு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை விட்டுக் கொடுக்காமல் அவ்வாறு முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டுமா? முழுநீள போருக்கு நீங்கள் அனைவரும் முழுமையாக தயாராக இருக்கின்றீர்களா என்கின்ற கேள்விகளை எழுப்பிய இந்த வாக்கெடுப்புகள் நடைபெற்றிருந்தன. மேலும் இந்த வாக்கெடுப்பிலே வாக்களித்த 78% ஈரானியர்கள் இதற்கான அனுமதியையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அமெரிக்காவோடு முழுநீள போர் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஈரானிய பொருளாதாரத்திற்கு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் ஒரு பொழுதும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை விட்டுக் கொடுக்கவே கூடாது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக ஈரான் தான் கட்டுப்படுத்த வேண்டும், சுங்க பணத்தையும் முழுமையாக அறவிட வேண்டும். அமெரிக்காவுடனான முழுநீள போருக்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் விரும்பவில்லை, போரையே விரும்புகின்றோம். மேலும் நாங்கள் அனைவரும் போருக்கு தயாராகவே இருக்கின்றோம் என்பதன் அடிப்படையிலேயே வாக்களித்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் குறித்த வாக்கெடுப்பில் பங்கு பெற்று இருக்கக்கூடிய 78% ஈரானியர்கள் அமெரிக்காவுடனான போரையே விரும்புகின்றார்கள். மேலும் இந்த போர்க்களத்தை விரிவுபடுத்துவதன் மூலமாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதன் மூலமாகவுமே அமெரிக்காவை சரணடைய வைக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானுக்கு எதிரான முழுமையான போரில் கலந்து கொள்வதற்காக குட்டி அடிமைகளான குவைற்றும் பஹ்ரைனும் அவர்களுடைய அடுத்த கட்ட பயிற்சிகளை ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக குட்டி அடிமையான பஹ்ரைன் நேற்றைய தினம் நோட்டம் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது. மேலும் இவர்கள் இந்த பயிற்சிகளுக்கு பஹ்ரைன் ஷீல்ட் என்றும் பெயர் வைத்துள்ளார்கள். பஹ்ரைனினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காகவும் பஹ்ரைனிய மக்களை பாதுகாப்பதற்காகவும் ஈரானினுடைய அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவுமே இந்த பஹ்ரைன் ஷீல்ட் பயிற்சிகளை ஆரம்பித்திருப்பதாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரில் பஹ்ரைன் முழுமையாக களமிறங்குவதற்கான பயிற்சிகளாகவே இவை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த பயிற்சிகள் மூத்தடிமையான ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னைய காணொளிகளும் இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமையில் பஹ்ரைனும் குவைற்றும் ஈரானுக்கு எதிரான நேரடியான தாக்குதல்களில் களமிறங்குவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ஐக்கிய அரபு அமீரகம் இந்த குட்டி அடிமைகளுக்கு தேவையான எல்லா விதமான மூலோபாய உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. ஈரானுக்கு எதிராக நேரடியாக களமிறங்குவதற்காகவே இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே இதற்கமைவாகவே தற்போது பஹ்ரைன் கூட்டு இராணுவ பயிற்சிகளையும் ஆரம்பித்துள்ளது. மேலும் அடுத்த வாரம் குவைத்திலும் கூட்டு இராணுவ பயிற்சிகள் நடைபெறப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் குறித்த சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் மற்றும் டொனால்ட் ட்ரம்புடனேயே நெட்டன்யாஹூ கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக இந்த கலந்துரையாடல் நடைபெற்றிருந்ததாகவும் ஊடகங்களுக்கு அனுமதிகள் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த கலந்துரையாடல்கள் முடிவடைந்ததற்கு பின்பு ஊடகங்களை சந்தித்த நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். நான் சற்று முன்பு அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து ஒரு சிறப்பான கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தேன். நான் சிறப்பான கலந்துரையாடல் என்று கூறும்போது அது ஒரு வெறும் வாய் வார்த்தை மாத்திரமல்ல என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதிர்பார்த்ததை விட இந்த கலந்துரையாடல் மிகவும் சிறப்பாகவே இருந்தது. என்னுடைய சந்தோஷத்திலேயே நீங்கள் இதனை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஈரான் அணு ஆயுதங்களை கொண்டிருக்காது என்பதனை உறுதி செய்வது தொடர்பாகவும் ஈரானினுடைய ஏனைய திறன்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய
அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவுமே இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்திருந்தன. என்னுடைய நண்பரும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்போடு நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் மிகவும் சிறந்த பேச்சுவார்த்தையாகவே இன்றைய பேச்சுவார்த்தை அமைந்துள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாகவே எங்களுடைய இன்றைய சந்திப்பு நடைபெற்றிருந்தது. ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதத்தினை கொண்டிருக்காது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரான் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றது. இதற்கமைவாகவே நாங்கள் அடுத்த கட்ட முடிவுகளையும் எடுக்கப் போகின்றோம். இன்று ஈரானிலே இருக்கக்கூடிய பயங்கரவாத ஆட்சியை பாருங்கள். ஈரானிய மக்களுக்கு எதிராகவே ஈரானிய ஆட்சி செயற்படுகின்றது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஜோர்டான், பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகளுக்கு எதிராகவும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. கண்ணில் படக்கூடிய அனைத்திற்கு எதிராகவும் அவர்கள் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஈரானினுடைய இந்த தாக்குதல்களினால் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அணு ஆயுதங்கள் இல்லாமலேயே இவர்கள் இவ்வளவு தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்களாக இருந்தால் இவர்களுக்கு அணு ஆயுதம் கிடைக்கப்பட்டால் என்னவெல்லாம் செய்வார்கள்? ஈரானுக்கு அணு ஆயுதம் கிடைத்தால் இந்த உலகம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நகர்ந்துவிடும். ஈரான் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு நாட்டையும் சிதைத்துவிடும். இதனால் ஈரானிடம் அணு ஆயுதம் கிடைத்தால் எவ்வாறு இருக்கும் என்பதனை கற்பனை செய்து பாருங்கள். இதனால் தான் நாங்கள் எங்களுடைய உயிரை பணயம் வைத்து தியாகம் செய்து போராடுகின்றோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் நானும் ஒரு விடயத்தில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றோம். மேலும் விரைவில் ஈரானும் அதனுடைய எதிர்ப்பற்றுக்களும் முழுமையாக முடிவுக்கு வரும். அனைத்தையும் நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம். எங்களுடைய வெற்றி இலக்குகளை முழுமையாக அடைந்து கொள்ளும் வரை நாங்கள் இதனை நிறுத்தப் போவதில்லை என நெட்டன்யாஹூ குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்தார். அதாவது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பான முழுமையான திட்ட வரைபடத்தை நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பிடம் சமர்ப்பித்துள்ளார். ஈரானினுடைய பீகாக்ஸ் மலைத்தொடரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாகவும், யுரேனியம் செறிவூட்டல் கையிருப்புகளை கைப்பற்றுவது தொடர்பாகவும், ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகளையும் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து முழுமையான தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாகவுமே குறித்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பும் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். நாங்கள் மீண்டும் ஈரானுக்குள்ளே தாக்குதல்களை ஆரம்பித்து வெறும் ஒரே மணித்தியாலத்திற்குள் ஈரானினுடைய பாலங்களையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் அழித்து விடுவோம். ஈரானினுடைய உள்கட்டமைப்புகளையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் மிக இலகுவாக எங்களால் அழித்து விட முடியும். எங்களுடைய இந்த தாக்குதல்களுக்கு பின்பு அவர்கள் ஒரு பாலத்தை கட்டுவதற்கு மீண்டும் கட்டமைப்பதற்கு 10 வருடங்கள் செல்லும். மின் உற்பத்தி தளங்களை மீண்டும் அமைப்பதற்கு இன்னும் 10 வருடங்கள் செல்லும். நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய 91 மில்லியன் மக்களும் மின்சாரத்தை இழந்து விடுவார்கள். மேலும் இதை பற்றி நான் ஒரு பொழுதும் கவலைப்பட போவதில்லை. அவர்கள் அவசரமாக ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும். அவர்கள் ஒப்பந்தத்தை செய்யாவிட்டால் நிலைமைகள் அனைத்தும் மோசமாகிவிடும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நாங்கள் தான் கட்டுப்படுத்துகின்றோம். ஈரானினால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. அவர்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கண்ணிவெடிகளை பதித்து நிலைமைகளை கெடுத்து விடலாம். ஆனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நாங்கள் தான் கட்டுப்படுத்துகின்றோம். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானை முழுமையாக பலவீனப்படுத்துவதற்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் செய்து முடிப்போம். ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையையும் நாங்கள் தொடர்கின்றோம். இந்த முற்றுகையின் மூலமாக ஈரானை முழுமையாக முடக்கியுள்ளோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஈரானின் காத்தம் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை விரிவுபடுத்துவதற்கு அமெரிக்கா எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராகவும் நாங்கள் வீரியமான பதிலடிகளை வழங்குவோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் எங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை நம்பி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக கடப்பதற்கு முயற்சி செய்த கப்பல்கள் இன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய அனுமதி இல்லாமல், எங்களுடைய வழித்தடத்தை பயன்படுத்தாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை எந்த ஒரு கப்பலாலும் கடக்கவே முடியாது. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் நாங்கள் ஆரம்பித்து விடுவோம். அதே போன்று எங்களுடைய எச்சரிக்கைகளை மீறிய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பயணிப்பதற்கு முயற்சி செய்த கப்பல்கள், எங்களுடைய ஏவுகணை தாக்குதல்களினால், ட்ரோன் தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்ட கப்பல்கள் தங்களுக்கான இழப்பீடாக ஈரானிய சொத்துக்களை பெற்றுக் கொள்ளுமாக இருந்தால் குறித்த கப்பல்களுடைய நாடுகளின் எந்த ஒரு கப்பலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கடக்க முடியாமல் போய்விடும். அமெரிக்க ஜனாதிபதிக்கு நாங்கள் நேரடியான எச்சரிக்கைகளை விடுக்கின்றோம். முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களில் இருந்து எந்த ஒரு கப்பலுக்கும், எந்த ஒரு கப்பல் நிறுவனத்திற்கும், எந்த ஒரு நாட்டிற்கும் நீங்கள் இழப்பீடுகளை வழங்கினால் அந்த நாடு அந்த இழப்பீடுகளை முழுமையாக பெற்றுக் கொண்டால் குறித்த நாட்டினுடைய கப்பல்களோ, குறித்த நாட்டுடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கப்பல் நிறுவனங்களோ ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பயன்படுத்தவே முடியாமல் போய்விடும். எங்களுடைய சொத்துக்களை இழப்பீடாக பெற்றுக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு நாட்டுக்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக பயணிக்கவே முடியாது. இதனால் தைரியம் இருந்தால் எங்களுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் உங்களுடைய ஒரு கப்பலை கூட ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக நகருவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என ஈரானின் காத்தம் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் அதிரடியான தரமான பதில்களை வழங்கியிருந்தார்.
அத்தோடு இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு 2 மணித்தியாலங்களுக்குள் இலங்கை நேரப்படி நள்ளிரவு 3:30 மணியளவில் ஈரான் அதிரடியான ஆச்சரிய தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஜோர்டானை இலக்கு வைத்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த ஏவுகணை தாக்குதலினால் ஜோர்டானிய அமெரிக்க தளத்தில் 2 வெடிப்புகள் பதிவாகியிருந்தன. மேலும் இவை தொடர்பான புகைப்படங்களையும் காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதாவது அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தியதற்கு பின்பு அமெரிக்க தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டிருக்க கடந்த 2 நாட்களாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே நள்ளிரவு வேளையில் ஈரான் அதிரடியான ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த ஆச்சரிய தாக்குதல் பிரியம்டிவ் தாக்குதல் என்றும் கூட கூறலாம். அதாவது அமெரிக்கா தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஈரான் தற்போது பிரியம்டிவாக ஜோர்டானை இலக்கு வைத்து ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலுக்கு பின்பு அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஈரான் ஆச்சரிய தாக்குதலாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பல தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களுக்கான பதிலடிகளை நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்தது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் ஈரான் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் குர்திஸ்தான் பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகியிருந்தன. எர்பில் பிரதேசத்தில் 2 வெடிப்புகளும் சுலைமானியா மற்றும் எல்லை பிரதேசத்தில் 8க்கும் அதிகமான வெடிப்புகளும் பதிவாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் குறித்த பகுதியிலே பல குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு ஜோர்டானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானிய ராணுவ தளபதிகள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார்கள். ஈரான் இன்னும் போரில் தான் இருக்கின்றது. நாங்கள் முன்பே இவை தொடர்பாக கூறிவிட்டோம். அமெரிக்காவுடைய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஒப்புக்கொள்ளவும் இல்லை. யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளவில்லை. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்துவது என அமெரிக்கா ஒரு தலைப்பட்சமாக முடிவு செய்தது. அது அமெரிக்காவின் முடிவு. அதற்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. இதனால் எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் தொடரத்தான் போகின்றோம். எங்களுடைய அடுத்த கட்ட பதிலடி தாக்குதல்கள் விரைந்து கொண்டிருக்கின்றது என ஈரானிய ராணுவ தளபதிகள் ஊடகங்களிடம் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய மூத்த ராணுவ ஆய்வாளர் முகமது மராந்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் ஒரு முழு அளவிலான போருக்கு தயாராகவே இருக்கின்றது. இன்றைய தினம் ஜோர்டானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஆச்சரிய தாக்குதல்கள் பிரியம்டிவ் தாக்குதல்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. மேலும் ஈரானினுடைய தாக்குதல் கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதனையும் ஈரான் முழுநீள போருக்கு முழுமையாக தயாராக இருக்கின்றது என்பதனையும் இதிலிருந்து உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என பேராசிரியர் முகமது மராந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இவ்வாறு ஜோர்டானுக்கு எதிரான ஆச்சரிய தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டதை தொடர்ந்து சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. நேற்று காலையிலிருந்து சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான தொடர்ச்சியான மிரட்டல் அறிக்கைகளை வெளியிட்டு வந்திருந்தது. சவுதி அரேபியாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி தளமான அல்கைக் எண்ணெய் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்து ஈராக்கிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய ஈரானிய IRGC ராணுவத்தின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் செயற்படக்கூடிய போராளிகள் யமன் ஹவுதிகளுக்கும் இடையிலே நடைபெற்ற ரகசிய பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் இதன் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே இதற்கமைவாக ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் தான் எங்களுடைய தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எங்களுக்கு பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கின்றது என சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தொடர்ச்சியான அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தது. இப்படியான நிலைமையிலேயே அதிகாலை வேளையில் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஈராக்குக்குள்ளே வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். ஈராக்கினுடைய தெற்கு பிரதேசமான பசரா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஈராக்கினுடைய மத்திய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் கிர்குக் பகுதிகளை இலக்கு வைத்தும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. மேலும் நாங்களும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து கூட்டணியாகவே இந்த பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கைகளில் குறிப்பிட்டது. இதே போன்ற அமெரிக்க மத்திய கட்டளை தளமும் சவுதி அரேபியாவோடு ஒன்றிணைந்து நாங்கள் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என அறிவித்தது. மேலும் இதற்கமைவாக ஈராக்கினுடைய PMF எதிர்ப்பு குழுவின் 5க்கும் அதிகமான தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் 7 தொடக்கம் 12 வரையிலான போராளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் பொதுமக்களுடைய குடியிருப்பு பிரதேசங்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகள் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அத்தோடு சவுதி அரேபியாவின் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி தாக்குதல்களை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்குவோம் என ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் அறிவித்துள்ளார்கள். சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் தளங்கள் இலக்கு வைத்தும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இலக்கு வைத்தும் உச்சக்கட்ட தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம் என்றும் அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். அதாவது இந்த போரினுடைய அடுத்த கட்ட விரிவாக்கத்தில் அடிமை சவுதி அரேபியா தற்போது உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்டுள்ளது. இதற்கு பிறகு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மாத்திரமல்லாமல் சவுதி அரேபியாவுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் போரானது விரிவடைய போகின்றது. இன்னும் ஒரு விதத்தில்
குறிப்பிடுவதாக இருந்தால் சவுதி அரேபியாவுடைய பதிலடி தாக்குதல்களுக்காகவே யமன் ஹவுதிகளும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் காத்திருந்தார்கள். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களோடு மேற்கொண்ட ரகசிய ஒப்பந்தத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய தந்திரமான காய் நகர்த்தலும் இதுதான். யமன் ஹவுதிகளும் ஈராக்கிய எதிர்ப்பு போராளிகளும் ஒன்றிணைந்து சவுதி அரேபியாவுக்குள்ளே தாக்குதல்களை விரிவாக்குவதற்கான வாய்ப்பை தற்போது அடிமை சவுதி அரேபியாவே வழங்கிவிட்டது. அத்தோடு இது ஒரு புறம் இருக்க யமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபியாவுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நள்ளிரவு வேளையில் செங்கடல் பிரதேசத்திலே சவுதி அரேபியாவுடைய 2 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தற்போது இந்த எண்ணெய் கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்திலே பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இன்று காலையிலேயே துருக்கியினுடைய உளவு விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். ஏற்கனவே துருக்கிய ட்ரோன்கள் மூலமாக சவுதி அரேபியா வான்பரப்பை பயன்படுத்தியதற்காகவே எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். யமன் ஹவுதிகள் புதிய சமன்பாடையும் விதித்திருந்தார்கள். எனவே தற்போது யமன் ஹவுதிகளும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் சவுதி அரேபியாவை வைத்து பதம் பார்க்க போகின்றார்கள். இதனால் சவுதி அரேபியாவுடைய உட்கட்டமைப்புகள் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் விரிவடைய போகின்றன. அத்தோடு இது ஒரு புறம் இருக்க யமனின் களத்தில் தரைவழி மோதல்களும் வீரியமடைந்து வருகின்றது. இவை தொடர்பான தகவல்களை அடுத்த காணொலியில் பதிவிடுகின்றேன். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.